ஸ்ரீ தீபாஞ்சு அம்பாள். இந்த அம்பாள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வடபழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நூறுடி ரோடு போகிற வழியில் போலீஸ் ஸ்டேஷன், வடபழனி போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். அதுக்கு முன்னாடி ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு எண்ணெய் கடை இருந்ததுங்க. அந்த எண்ணெய் கடைக்கு பக்கத்துலேயே ரோட்டோரமாக இந்த அம்பாள் இருந்தா. அப்போ என்னன்னா, அந்த மெட்ரோ ட்ரெயின் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுனால இந்த கோவிலை இடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் ஆக்சுவலாக ஏற்கனவே ஒரு வாட்டி போய் அங்கே ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன். ஸோ அந்த வேண்டுதலை நிறைவேற்றணும் அப்படின்னு நாங்கள் போனப்போ இப்போ சொன்னாங்க, இந்த கோவிலை அதுக்கு பக்கத்தில் உள்ள சந்து, அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இந்த எண்ணெய் கடைக்கும் நடுவில் ஒரு சந்தை இருக்குது. அந்த சந்தில் வந்து பார்த்திங்கன்னா திரௌபதி அம்மன் உடனுரை தர்மராஜா திருக்கோவில்னு ஒரு கோவில் இருக்குங்க. அந்த கோவில் உள்ளே வச்சுருக்கிறதா சொன்னாங்க. நானும் பல முறை போனப்பெல்லாம் கேட்டப்போ, இல்லை இன்னும் எடுத்து பிரதிஷ்டை பண்ணலை, நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு லேட்டாகும், அது கொஞ்சம் அம்மனுக்குன்னு தனி சன்னதி கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொன்னாங்க. சரின்னு திரும்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் போனப்போ பிரதிஷ்டை பண்ணி இப்போ தான் வந்து கும்பாபிஷேகம் பண்ணதான் சொன்னாங்க. ஸோ இந்த கோவில் பார்த்திங்கன்னா திரௌபதி அம்மன் கோவில். கோவில் உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஆஞ்சநேயரும், ரைட் சைடில் முருகனும் இருக்காங்க. சென்டரில் திரௌபதி அம்மன் இருக்குது. இந்த கோவிலுக்குள்ளே போகும்போது இடது பக்கம் பார்த்திங்கன்னா மேற்க பார்த்து ஒரு ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குது. அந்த ஆஞ்சநேயருக்கு வந்து நல்ல சந்தனக்காப்பு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி ரொம்ப சிறப்பாக பூஜையெல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவில் உள்ளே நுழைஞ்ச உடனே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சன்னதி இருந்துச்சு. என்னென்னு போய் பார்த்தோம்னா ஐயப்பன் சன்னதி இருந்தது. சபரிமலை ஐயப்பன் சன்னதி அந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஐயப்பன் சன்னதிக்கு நேர் எதிர்க்க பார்த்திங்கன்னா நவகிரகங்கள் இருக்குது. ஸோ அந்த நவகிரகம் இருக்குது, ப்ளஸ் வந்து கீழேயே ஒரு அம்மன் சன்னதி இருக்குது. சரி, அப்படியே கோவிலை உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்து, ஸோ கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லாத கோவில் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நிறையா பேர் பக்தர்கள் வர்றதில்லை அப்படின்னு அங்கே உள்ள ஒரு குருக்கள் சொன்னார். பக்தர்கள் நிறையா பேர் வந்தால் காணிக்கை வரும், காணிக்கை வந்தால் எங்களால் கோவிலை ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியும் சார், இங்கே யாரும் நிறையா பேர் வர்றதில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டைம் இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி சின்ன சின்ன கோவிலுக்கு போங்க, உங்களோட காணிக்கைகளை கொடுங்க, கோவிலும் டெவலப் ஆகும். நான் சொன்ன திரௌபதி அம்மன் வந்து இந்த மாதிரி கோவிலோட சைடில் இடது பக்கத்தில் இந்த மாதிரி மாடம் கட்டி அதில் பிரதிஷ்டை பண்ணி சமீபத்தில் தான் வந்து கும்பாபிஷேகம் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. இந்த திரௌபதி அம்மனை இங்கே பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ண பிறகு அந்த அம்மாவுக்கு வந்து இன்னும் வெளியிலேருந்து யாருமே புடவை சாத்தலை அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் புடவை சாத்திரத்தை வேண்டிக்கிட்டதுனால நாங்கள் முதல்ல கேட்டு அவர்கிட்ட டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி கும்பாபிஷேகம் நடந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே நாங்கள் போய் அபிஷேகங்களுக்கு கொடுத்துட்டு அபிஷேகத்துக்காக வெயிட் பண்ணோம். பக்கத்தில் விநாயகர் இருக்கார், முருகன் இருக்கார், ரெண்டுக்கும் வஸ்திரங்கள் வாங்கிட்டு போயிட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அம்மனுக்கு புடவை சாத்தி வேண்டிகிட்டு வந்தோம். அப்படியே கோவிலை சுற்றி வந்து பார்க்கும்போது இந்த பக்கமாக ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பின்பக்கம் அங்காளம்மன் ஒரு சிலை இருந்தது. அதையும் நல்லா அலங்காரம் பண்ணி ரொம்ப பொறுப்பாக வச்சுருந்தாங்க. பட் கோவிலை சுற்றியுமே ஒரு அடசல் நிறைஞ்சிருக்கு. அது என்னென்னு தெரியல, ஏன் க்ளீன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. அங்கே ஒரே ஒரு குருக்கள் தான் இருக்கார், அவர் தான் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறாருனாரு. அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் சுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இங்கே நிறைய பக்தர்கள் வந்தாங்கன்னா காணிக்கை வரும், எங்களால் ஓரளவுக்கு கோயிலையும் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அங்கே பண்ணிட்டு வந்தேன். தயவு செஞ்சு இந்த பக்கம் போனீங்கன்னா, வடபழனி போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போனீங்கன்னா, சந்தில் உள்ளே போனீங்கன்னா இந்த கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு நிதி உதவி ஏதாவது கொடுத்துட்டு வாங்க. கோவிலும் நல்லாயிருக்கும். கோவில் நல்லா இருந்தால் குளங்கள் நல்லாயிருக்கும், மக்கள் நல்லா இருப்பாங்க. நவகிரகத்துக்கு பக்கத்துலேயே இங்கே ஒரு அம்மன் சன்னதி இருந்தது. ஸோ அதையும் பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தோம். வெளியில் வந்து இன்றைக்கி கொடுத்துருந்த அபிஷேகத்தை நிறைவாக முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு தயாரானோம். அதுக்குள்ளே அவர் நிறையா பூஜைகள் அர்ச்சனைகள்லாம் பண்ணார். ஸோ அதை கூட இருந்து பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொன்னதுனால அங்கே இருந்து ரொம்ப நேரம் இருந்து சுவாமியை வேண்டிக்கிட்டு ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஏன்னா அங்கே என்ன வேண்டிக்கிட்டோமோ அதுக்கான பலன் உடனடியாக கிடச்சிது. அதுதான் எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. அந்த கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணி புடவை சாத்திட்டு வந்த உடனே ஒரு நல்ல செய்தி வந்தது அப்படின்னா அது எவ்வளோ பவரான அம்மன்னு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இங்கே போங்க, இந்த அம்மன்கிட்ட என்ன வேண்டுறீங்களோ அந்த வேண்டுதல் நடக்குதுங்கிறது நான் கண்கூட பார்த்த உண்மை. இந்த தீப்பாஞ்சு அம்பாலை
அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து வச்சு பாதுகாத்து இந்த மாதிரி ஒரு அழகான மண்டபம் கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணி எல்லா செலவும் பண்ணது அந்த முன்னாடி ரோட்டுக்கிட்ட இருக்கிற அந்த எண்ணெய் கடைக்காரன் தான் சொன்னாங்க. ஸோ அவருக்கு அந்த அம்பாள் மேலே அவ்வளோ ஒரு ஈடுபாடு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லாமே இந்த அம்பாளை வேண்டிக்கிட்டு தான் அவர் செய்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த கோவிலில் அம்பாளுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அழகாக குட்டியாக ஒரு விநாயகர் இருக்குது, அம்பாள் நடுவில் இருக்கா. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு முருகன் சிலை இருக்குது. ஸோ அபிஷேகம் பண்ணும்போது இந்த 3க்கும் தான் பண்ணுறாங்க. ஸோ அபிஷேக கட்டணமும் ரொம்ப ரீசனபிளாக வாங்கிக்கிறாரு. என்ன அபிஷேகத்துக்கு தேவையான சாமான் எல்லாமே அவரே வாங்கிடுறாரு. நம்ம வேண்டுதல் இருக்கிறதுனால இந்த அம்பாளுக்கு புடவை எடுத்துகிட்டு போனோம். ப்ளஸ் வந்து பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் இந்த மாதிரி சின்ன துண்டு, அதாவது பெரிய துண்டு கட்டுற மாதிரி ஒரு துண்டும் மேலே சாத்திக்கிற மாதிரி ஒரு துண்டும் எடுத்துகிட்டு போனோம், அங்கவஸ்திரம் மாதிரி. ஸோ இது ரெண்டுமே சாத்தி அவரே மாலையெல்லாம் வாங்கி வச்சுட்டு சந்தனம், பால், இந்த தயிர், இந்த மாதிரி நிறைய அபிஷேகங்கள் பண்ணார். அதே மாதிரி இந்த மாதிரி பிரசாதம் வச்சுருந்தார். ஸோ இந்த பிரசாதத்தையும் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நமக்கு தர்றாரு. ஸோ எங்களுக்கு தேவையானதை நாங்கள் வாங்கிட்டு வந்தோம், மிச்சத்தை அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுத்தோம். ஸோ அது மாதிரி இந்த கோவிலுக்கு போகும்போது ஒரு நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன் கிடைக்குதுங்கிறதுனால ரெகுலராக நானும் போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க யார் நண்பர்கள் இருந்தாலும் சொல்லுங்கள். ரொம்ப ஒரு அற்புதமான கோவில், நிம்மதியான இடம். நம்ம ஒரு 4 பேர் அங்கே போக வர ஆரம்பித்தோம்னா அந்த கோவில் கொஞ்சம் பிரகாசம் ஆகிடும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஏரியா வடபழனி ஏரியாவில் இப்படி ஒரு கோவில் இருக்குது, அந்த கோவிலை நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறது என்னோடய ஆசை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கோவிலுக்கு போய் உங்களாலான கைங்கரியங்கள் சுத்தப்படுத்துறது என்னென்ன பண்ணணும்னு கேட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வாழ்க வளமுடன். தீப்பாஞ்சு அம்பாள் ரொம்ப பவர்ஃபுல்லான அம்மன். ஸோ அந்த அம்மனை வேண்டி எல்லா பலனும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.